இப்போ வந்து நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்போ ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. அப்போ கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வணங்குறப்ப நல்லாயிருக்குங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, நார்மல் தண்ணி. தேவைப்படும் போது மட்டும்தான் சுடு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்குது. வச்சு காலிஃப்ளவரை வந்துட்டு நான் சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அந்த அதுக்குள்ளே இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வரத்துக்கு போட்டு அப்படியே எடுத்துட்டேங்க. இப்போ போட்டோன்னா இதில் போட்டிருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அவ்வளோதான். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக. அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நான் அரை வேக்காடை வேகட்டுங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக போடுங்க, போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. காய் வந்து இந்த உருளைக்கிழங்கு அரை வேக்காடாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சாம்பார் பொடி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூனு. ஓகே, 1.5 ஸ்பூன் இருக்குது. 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் புளி கரைசல் ஊற்றுறேன் நான். புளி கரைசல் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போகட்டும். போனதுக்கப்புறமா விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த ரைஸை அதில் கொட்டிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த சாப்பாடு எடுத்து அதில் போடலாம். கிளறியாச்சு. இப்போ வந்து அந்த சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாரிங்க, கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஊற்றியாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி இன்னுமே கொலன்னு வேணுமா, இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொலன்னு இருந்தால் போதும் எங்களுக்கு. அவ்வளோதான், இதுதான் ரெடி. இது வந்து இன்னும் கொஞ்சம்